வருஷத்துக்கு 500 கோடி சம்பாதிக்கிற உங்க தலைவர் அரசியலுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக காரங்க கதறிட்டு கிடக்கிறத நம்மளால கேட்க முடிஞ்சிச்சு. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூல அரசியல் ரீதியா ஆங்கர் கேட்ட கேள்விக்கு நம்ம தளபதி விஜய் அண்ணன் கொடுத்த தரமான பதில கேட்கறதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல நீங்க டிவிகேக்கு ஓட்டு போட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கார்ட்டை திருக்கி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கறத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த தரமான ரிப்ளையை நீங்களே பாருங்க. டெஃபினட்டா நான் உங்களை பாலிடிக்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாலிடிக்ஸ் என்ட்ரி அத பத்தி எல்லாம் நாங்க நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோமே. சோ அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் கிளியர் ஆயிக்கிறோம். கிளியரா சொல்லணும்னாங்க, நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல கொண்டாந்து மக்கள் என்ன உட்கார வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. காலம் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருங்க. எனக்கு இப்போங்க மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு பவர்ன்றது ஒண்ணு வேணும். எனக்கு அது இப்ப டைம் இல்லை. டைம் இல்லைன்னா அதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. சோ அதே மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். அப்போ நான் வருவேன்.